பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புனித வாரத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். குருத்து ஞாயிறை கொண்டாடுகின்றோம். புனித வாரத்தின் தொடக்கமாகவும் நுழைவு வாயிலாகவும் குருத்து ஞாயிறு அமைந்திருக்கிறது. தாவீதின் மகனுக்கு ஓசன்னா முழக்கங்களோடும் ஒலிவ கிளைகளை கைகளிலே ஏந்திய வண்ணமாய் எபிரேயர் எருசலேமிற்குள் வீர பயணம் மேற்கொள்கிறார்கள். இந்த பயணம்தான் இயேசு இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதாகவும் மீட்பின் முதல் படியாகவும் அமைகிறது. 2000 ஆண்டுகளாய் விடுதலைக்காய், வாழ்வின் விடியலுக்காய் ஏழை எளிய மக்களுக்கு நம்பிக்கையும் புத்துயிரையும் கொடுப்பதாகவும் அமைகிறது. அத்தகைய நாளை நினைவுகூரும் இன்று நாமும் குருத்தொலைகளை உயர்த்தி கொண்டு பவனியில் பங்கெடுக்க அழைக்கப்படுகின்றோம். பட்டங்களையும் பதவிகளையும் எதிர்பார்த்து இயேசுவின் பின் சென்றால் அவரின் பயணத்தில் நிச்சயம் நமக்கு இடம் இருக்காது. இயேசுவை போல நாமும் தன்னல போர்வையை தகர்த்தும் ஆணவத்தை அழித்தும் இயேசுவின் பின் பயணிக்க வேண்டும். அப்போது இப்புனித வாரம் நம்மை புனிதர்களாக நிச்சயம் மாற்றும் என்ற மனநிலையோடு இன்றைய திருவழிபாடுகளிலே நாம் பங்கு பெறுவோம். இத்திருப்பவனியின் வழியாக இயேசுவோடு கல்வாரி மலைக்கு நாமும் பயணப்படுவோம். அன்பார்ந்தவர்களே, தவக்காலத்தின் இறுதி கட்டமாக தான் இந்த புனித வாரத்திலே நாம் நுழைந்திருக்கிறோம். நம் வாழ்வின் பயணம் தொடர்கதை அல்ல. அதற்கு ஒரு கட்டத்தில் முற்றுப்புள்ளி உண்டு. பறந்து வரும் ஈசலுக்கு ஒரு நாள் தான் வாழ்க்கை. அது சிறகு விரித்து வாழ்வை ரசித்து வாழ்ந்துதான் மடிகின்றது. நம் இறைமகனின் வாழ்க்கை 33 ஆண்டுகள் என்ற போதிலும் தன் வாழ்வில் லட்சிய பயணத்தை ரசித்து வாழ்ந்தார். இயேசுவின் வாழ்வின் 3 பயணங்கள். இயேசு பிறப்பின் போது ஏரோதின் அதிகாரத்திற்கு பணிந்து எகிப்துக்கு தப்பியோடி இறுதியாக நாசரேத்தூரில் குடியமர்ந்தது வரை இறைமகன் மேற்கொண்டது வாழ்க்கை பயணம். அதன்பின் தன் பெற்றோருக்கு பணிந்து வாழ்ந்து தன் 30வது வயதில் பாலைவனத்தில் மேற்கொண்ட பயணம் படிக்கான பயணம். 3வதாக எருசலேமில் பலரின் வாழ்வுக்காக தம்மை கையளிக்க முற்படும் இந்த பயணம் மரண பயணம், பலிக்கான பயணம். இந்த பயணம் அவரின் லட்சியம், அவரின் லட்சிய தாகம் அவரை வாழ்வின் அனைத்து போராட்டங்களையும், சோதனைகளையும், எதிர்ப்புகளையும், விமர்சனங்களையும் துணிவுடன் உறுதியுடன் எதிர்கொள்ள வைத்தது. தன் லட்சியத்திற்காக அனைத்தையும் தியாகம் செய்தார். அந்த தியாகம் லட்சியத்திலே வெற்றியை அடைய செய்தது. இயேசுவின் இந்த பயணத்தில் பங்கு பெறும் நாம் எந்த லட்சியத்தை நம் மனக்கண் முன் வைத்திருக்கிறோம்? வெறும் உலக மாயையான பணம், பதவி, புகழ் இவற்றை மையமாக வைத்துதான் நம் லட்சியங்கள் அமைகின்றன. அதையும் கடந்தவர்களாக கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் தாங்கியுள்ள நாமும் இயேசுவை போல அன்புக்காக, நீதிக்காக, ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமை வாழ்வுக்காக, பிறரன்பு பணிக்காக நம்மையே நாம் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு உயரிய லட்சிய வேட்கையை உள்ளத்தில் வளர்க்க வேண்டும். இந்த உலகில் நாம் நற்செயல்கள் புரிவதற்கென்றே படைக்கப்பட்டிருக்கிறோம் என புனித பவுல் அடிகளார் கூறுகிறார். அதை நம் இதயத்தின் குரலொலியாக உள்ளத்தில் உள்வாங்கி இறைவன் தந்த சாயலுக்கும் உயிர் மூச்சிற்கும் சிறந்த பரிசாக இயேசுவின் லட்சிய பணியிலே நாமும் நம்மையே அர்ப்பணித்து, நம்மையே கரைத்து, அவர் அன்பை நம்மிலே பிறர் காணச் செய்பவர்களாக, மனிதத்தை மண்ணிலே மலரச் செய்பவர்களாக, அமைதியின் தூதுபவர்களாக வாழ்ந்திட அருள் வேண்டி இந்த நாளிலே சிறப்பாக ஜெபித்துக் கொள்வோம்.
ஊர்வலங்கள். ஊர்வலங்கள் பல வகை உண்டு. இவை ஒவ்வொன்றும் தங்கள் தேவைகளை நிறைவேற்ற நடத்தப்படுகிற ஊர்வலங்கள். ஆனால் இன்று நம் ஆண்டவர் இயேசுவும் ஓர் ஊர்வலம் செல்கிறார். இது வரலாற்றின் மையமாக மாறிய ஊர்வலம். ஆடம்பரங்களை வெறுத்து துதிபாடும் கூட்டம் இன்றி தன்னந்தனியாக இதயத்தில் ஏற்ற லட்சியத்திற்காக சிலுவையை சுமக்கும் ஊர்வலம். தாவீதின் மகன் இயேசு எருசலேமின் புதிய அரசராக வருகிறார். அரண்மனையில் உட்கார அல்ல, ஆலயத்தை தூய்மையாக்க. யுத்தத்திற்கு முன்பு ஏன் இந்த வெற்றி பவனி? இயேசுவுக்கு தெரியும், சிலுவை ஆயுதம் எடுப்பவன் ஒருபோதும் தோற்று போவதில்லை. கழுதை மனிதர்களின் பாரத்தை சுமக்கும். கிறிஸ்து மனிதர்களின் பாரத்தை சுமக்கிறார். ஏரோதிடமிருந்து மரணத்திற்கு தப்பிக்க எகிப்துக்கு கழுதையில் பயணம். எல்லாருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்க எருசலேமுக்கு கழுதையில் பயணம். பிரபலத்தை மையப்படுத்திய பவனி அல்ல, இறைவாக்கினர்களின் முன்னறிவிப்பை நிறைவேற்றிய பவனி. யூத மக்கள் இந்த பவனியால் மகிழ்ந்தார்கள். காரணம், இது சிலுவை பயணத்தின் ஆரம்ப புள்ளி என்று. மரத்தின் எதிர்காலம் இந்த ஓலையில்தான். ஆனால் இன்று மனிதனின் ஆர்ப்பரிப்புக்காக தன்னை இழந்து நிற்கிறது. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை, இயேசுவின் வரலாற்றின் மைய புள்ளியாக மேற்கோளாக மாறிப்போன ரகசியம் ஒன்று மட்டுமே. தன்னை வெறுத்து பிறர் நலனை முன்னிறுத்திய அந்த லட்சிய பயணத்தை இந்த உலகம் இன்றும் அசை போட்டு பார்க்கிறது. இயேசுவின் வாழ்வு முற்றிலும் வேறுபட்டதாக இருந்ததன் ரகசியம் அவரது பிறரன்பை. இயேசு கழுதையில் பயணிக்கிறார். அழுக்கான கழுதைக்கும் தன் பயணத்தினால் மரியாதை செய்த இறைவன் அவரை நினைக்கும் நமக்கும் வாழ்வு தருவார் என்று நம்புவோம். தன் பெருமைகளை கடவுள் முன் உயரத்தில் பிடிக்காமல் எழுச்சி என்பதே எளிமையின் கோலம் என்பதை உணர்வோம். அர்த்தமுள்ள குருத்தோலை பவனி அழகான மாற்றம் தரும். இயேசுவோடு பயணிப்போம், இயேசுவை சுமந்து பயணிப்போம். இந்த புனித வாரம் கடவுளுடைய ஆசிரை நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் நம் குழந்தைகளுக்கும் பெற்று தரட்டும். ஆமென்.